வணக்கம் உறவுகளே, நீங்கள் உங்கள் வீட்டில் குலதெய்வத்தை நினைத்து அகல் விளக்கு ஏற்றுபவரா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. மண் விளக்குக்கும் குலதெய்வத்திற்கும் ஒரு முக்கிய தொடர்பு உண்டு. முந்தி காலத்தில் உள்ளவர்கள் எல்லாம் குலதெய்வம் எந்த இடத்தில் உள்ளதோ அங்கு உள்ள மண்ணை எடுத்து வந்து அதில் வீட்டில் விளக்கு செய்து விளக்கு ஏற்றி வழிபட்டார்கள். அந்த மண்ணிலிருந்து உருவாக்கப்படும் விளக்குகளை அவர்கள் தங்கள் மூதாதையர்களாக நினைத்து இது அவர்கள் இருந்து வாழ்ந்த இடமாக கருதி அந்த மண்ணை எடுத்து வந்து வீட்டில் விளக்காக்கி அவர்களின் துணையுடன் அதிகபட்ச பாதுகாப்புடன் இருப்பதற்காகவே அவ்வாறு செய்தனர். இதுதான் வீட்டில் உண்மையான மண் விளக்கு ஏற்றுவதற்கான அர்த்தம். இது போக போக முடியாத காரணங்களினால் சிலர் விளக்கு செய்பவர்களிடம் விளக்கை வாங்கி குலதெய்வ கோவிலில் வைத்து வணங்கி வீட்டில் விளக்கேற்றினர். இது இப்போது உள்ள காலகட்டத்தில் எல்லா நேரமும் குலதெய்வ கோயில் செல்ல முடியாததால் கிடைத்ததை வாங்கி விளக்கேற்றி வழிபடுகின்றனர். இதுதான் அகல் விளக்கேற்றி குலதெய்வத்தை வீட்டில் வைத்து வழிபடுவதற்கான சரியான வழிமுறையாகும். உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கோவில்களில் எல்லா நாளும் விளக்கேற்றலாமா? நம்மளோட என்ன பிரச்சனைக்கு எந்த நாள்ல எந்த திசையை நோக்கி விளக்கேற்ற வேண்டும் என இனிவரும் நாட்களில் நாம் பார்க்கலாம். ஆன்மீக தகவல்களுக்கு நம்மோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.